வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மசால் தோசை செய்கிறதுக்கு 3 பூண்டு, 2 பல் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இதை 3ஐயும் இடிகளில் போட்டு நல்லா கொட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது போல் நீள்வாக்கில் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரம். இதில் எதுவும் நம்ம மிளகாய் சேர்க்க போகிறதில்ல. இது போல் இடித்து சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இது போல் இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம இடித்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இது அருமையான ஒரு மணம் வருங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த உப்பு நம்ம சேர்க்குற உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். நீங்கள் 3 உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கை முழுமையாக இதில் சேர்த்துக்கலாங்க. இது போல் நல்லா நசுக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் நீங்கள் பூரிக்கெல்லாம் குழம்பு எடுப்பீங்கள, அதுதான் இந்த ஸ்டேஜ். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வரன்னு வரணுங்க. அப்போ தான் தோசைக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க. இது போல் தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் நம்மளோட மசாலா தோசைக்கு வைக்க போகிற மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைல் மசாலா. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை மாவு ஊற்றிக்கலாங்க. மசாலா தோசைக்கு கொஞ்சம் தோசை மொறுமொறுப்பாக வர மாதிரி ரொம்ப சன்னமாக ஊற்றிக்கலாங்க. இது போல் நல்லா செவந்து வரணுங்க. நான் திருப்பியெல்லாம் போடலைங்க. ஒரு சைடு மட்டும்தான் நல்லா வெந்திருக்குது. இந்த சைடுமே நல்லா வெந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மூடிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போலவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.